என்னால விதவிதமா சமைச்சு கொடுக்க முடியுமாடா? இனிமே இப்படி சாப்பிட்டு பழகிக்கோ. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அது ஒண்ணும் நம்ம தலையெழுத்து இல்லப்பா, எல்லாம் உங்க பிடிவாதம் தான். என்னடா சொல்ற? நீங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன்னு பிடிவாதமா ஒதுக்கி வச்சதுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்திருந்தா அக்கா வந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம நல்ல சாப்பாடாவே சாப்பிட்டுருக்கலாமே. டேய், சும்மா பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் சொன்னதுதான். அம்மா என்னைக்கு மனசு மாறி உன் அக்காவை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் நானும் மனசு மாறி உங்க அக்காவை ஏத்துக்குவேன். நீ வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. உங்க விசுவாசத்துக்காக என்ன ஏப்பா இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னடா சொன்ன? அப்பா, அக்கா, அப்பா, ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு தம்பி மேல காட்டுறீங்க? உன் மேல இப்போ என் கோபத்தை எல்லாம் காட்ட முடியுமா? இவன் மேலதானே காட்ட முடியும். எல்லா குழப்பத்துக்கும் நீதானே மூல காரணம். என் பேச்ச கேட்டு நீ இப்படி நடந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இவனை கண்டிச்சு வளர்க்கலைனா பின்னாடி உன்ன மாதிரி எதையாவது பண்ணிட்டு வந்து இங்க நிப்பான். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பிக்கு தான் உப்புமா சுத்தமா பிடிக்காதுல்ல. அவனுக்கு உப்புமா பண்ணி வச்சு சாப்பிடுன்னு சொன்னா எப்படிப்பா அவன் சாப்பிடுவான்? எதுக்கு சமைச்சு இப்படி சிரமப்படுறீங்கப்பா? நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க. உன்னையவே நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கொண்டு வந்த சாப்பாட்டை மட்டும் நான் ஏத்துக்குவேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போ இங்க இருந்து. நான் எதுக்காக இங்க இருந்து போனோம்? இது என் வீடு. நான் இங்க வருவேன், இருப்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. நீங்க சமைச்சது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை நான் சாப்பிடுறேன். நீங்க நான் கொண்டு வந்ததை சாப்பிடுங்க. நீ என்னதான் உரிமை கொண்டாடினாலும் நான் என்னோட மனசை மாத்திக்க மாட்டேன். ஓ, சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போய் இங்க இருந்து. உங்களுக்கு இருக்கிற வீம்போ வீராப்போ நீங்க பெத்த பொண்ணு எனக்கு இருக்காதாப்பா? நான் கொண்டு வந்த சாப்பாட்டை திருப்பி எடுத்துட்டு போக மாட்டேன். நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, தம்பி சாப்பிட்டு அவனை தடுக்காதீங்க. டே கணேசா, கணேசா, சூப்பர்க்கா, சரியான நேரத்துக்கு கொண்டு வந்த. இப்படி விதவிதமா ருசிச்சு சாப்பிடுறத விட்டுட்டு உப்புமாவை சாப்பிட சொன்னா எப்படிக்கா சாப்பிடுறது? பா, நீங்களும் ஒரு பிளேட் எடுத்து சாப்பிடுங்க. டேய் கணேசா, இந்த சாப்பாடெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்ல. என் பேச்ச நீ கேப்பியா மாட்டியா? நான் சாதாரணமாவே உங்க பேச்ச கேட்க மாட்டேன், அதுவும் சாப்பாட்டு விஷயத்துல சுத்தமா உங்க பேச்ச கேட்க மாட்டேன்ப்பா. ஐ அம் வெரி சாரிப்பா. டேய் கணேசா, அப்பா, ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கிறவன அதட்டாதீங்கப்பா. அவனை சாப்பிட விடுங்க. நீ சாப்பிடுற தங்கம்.
பசிக்குது. நாம இந்த உப்புமாவை சாப்பிடுவோம். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? இதை எப்படி கணேசன் சாப்பிடுவான்? இந்த வாசனை வேற என் பசியை இன்னும் தூண்டி விடுதே. அப்படியே என் அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. என் அம்மாவோட கைப்பக்குவம் என் மகளுக்கு அப்படியே இருக்கு. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்கப்பா. நீங்க என்ன ஏத்துக்கலன்னா பரவாயில்லப்பா. வயித்துக்கு வஞ்சனை பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்கப்பா. என் மாமனார நல்லா சாப்பிட வைன்னு உங்க மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ நீங்க சாப்பிடலன்னா நான் போய் உங்க மாப்பிள்ளை அனுப்பி வைக்கவா? ஐயோ வேடா வேடா, நானே சாப்பிடுறேன். அது சாப்பிடுறேன். அம்மாவோட மனசை அண்ணி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க லைஸு. மாமியார் மனசை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்ட மருமக பார்வதியா தான் இருக்கும். இப்படி ஒரு மருமக கிடைக்க ஆண்டி கொடுத்து வச்சிருக்கணும் அருண். உனக்கு புரியுது, உங்க மாமியாருக்கு புரியலையே. அருண், ஆண்டி கோவப்பட்ட விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். ஆமா ஐசு, அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த சித்தி ஏன்டா இப்படி இருக்காங்க? அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்கள பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதே வேலையா வச்சிருக்காங்க. இந்த சித்திக்கு ஒரு நாள் முடிவு கட்டணும். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் அருண். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் ஐஸ்வர்யா. என்ன அருண், கையில ஃபைல் வச்சு நின்னுக்கிட்டு இருக்க? இது புது கான்ட்ராக்டுக்கான அக்ரிமெண்ட் ஃபைல் பா. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம்தான். பூஜை பண்ணிட்டா மட்டும் போதாது, மீட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் கான்ட்ராக்ட் ஓகே ஆகும். அம்மா, உன் அம்மா கிட்ட சொன்னியா? சொல்லலையா? உங்க அம்மா நம்ம எல்லார் மேலேயும் கோவமா தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட சொல்லாம இருக்கலாமா? விஷயம் தெரிஞ்சு அப்புறம் இதுக்கு வேற கோவப்படுவா. அம்மா கிட்ட சித்தி போட்டு கொடுத்து ஏற்கனவே
அம்மா எங்க 2 பேரையும் கூப்பிட்டு திட்டிதாப்பா அனுப்பிச்சிருக்காங்க. அடேங்கப்பா, முக்கூடல் சந்திப்பா. துரோகிகள் 3 பேரும் என்ன ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க? என்ன வேணா போடட்டும், எனக்கு என்ன பிரச்சனை? பண்ணுங்க பண்ணுங்க, நடக்கட்டும். டும் டும் டும். ஐயோ, வனஜா உன் அம்மா கிட்ட போட்டு கொடுத்தாளா? ஆனா பூஜை ரூம்ல நடந்தத முழுசா தெரிஞ்சுக்காம வனஜா ஆண்டி கிட்ட போய் பார்வதி விளக்கேத்தி பூஜை பண்ணதா போட்டு கொடுத்துட்டாங்க. மொறப்பு பெருசா இருக்கு. என்ன ஆலோசனை கூட்டமா இருக்கும்? வேற என்ன, இவங்களுக்கு நான் தானே என்டர்டைன்மெண்ட். நடத்துங்க. ஆனா நீங்க எனக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லை, அசைன்மெண்ட். எப்படி வைக்கிறோம் பாருங்க வேட்டு. சித்தி சொன்னதை நம்பி அம்மா என்னையும் ஐசியும் கூப்பிட்டு நான் தான் பார்வதியை மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக பார்வதியை பூஜை ரூம்ல விளக்கேத்த சொன்னீங்கன்னு கோவப்பட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல பார்வதி எங்க கிட்ட சொன்னத ஆண்டி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் அமைதியானாங்க. அப்ப கூட இனிமே இந்த வீட்ல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவோட ரூமுக்குள்ள போறதுக்கும் அம்மா கிட்ட பேசுறதுக்கும் பயந்துட்டு இருந்த இந்த சித்தி இப்போ நம்ம யார்கிட்டயும் அம்மா பேசாம இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மாவை தன்னோட கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்கப்பா. இதை நாம கண்டுக்காம விட்டா ஆண்டிய முழுக்க முழுக்க நமக்கு எதிரா வனஜா ஆண்டி மாத்தி விட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்க ஆண்டி கிட்ட போய் பேசிருங்க. ஆதி பார்வதி விஷயத்துல உங்க எல்லாரையும் விட அகிலா என் மேலதான் பயங்கர கோபத்துல இருக்கா. அவளோட கோபம் கொஞ்சம் குறையட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன். மதியுக மந்திரிகள். வனஜா நில்லு. மாமா, சொல்லுங்க மாமா. என்னது? இது அக்காக்கு டிஃபன் மாமா. நீ ஒன்னும் அகிலாக்கு டிஃபன் எடுத்துட்டு போக வேண்டாம், நான் எடுத்துட்டு போறேன். அந்த ட்ரேவை கொடு. இதான் கூட்டம் போட்டு பேசி முடிச்சிங்களா? பாத்துக்கிறேன். மாமா, நீங்க எல்லாம் டிஃபன் எடுத்துட்டு போனா அக்கா சாப்பிட மாட்டாங்க மாமா. அக்கா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இத பாரு, என் பொண்டாட்டியோட கோவத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. உங்ககிட்டயா? மாமா, நீங்க ஒரு துரோகி. அக்கா மனசுல நீங்க அந்த லிஸ்ட்ல தானே இருக்கீங்க. அக்கா தான் சொன்னாங்களே, நீங்க டிஃபன் எடுத்துட்டு போனா அக்கா சாப்பிடவே மாட்டாங்க. என் வைஃபோட மனசுல நான் எந்த லிஸ்ட்ல இருக்கேன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். டிஃபனை கொடுத்துட்டு கிளம்பு. அது சித்தி, அப்படி என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா தான் சொல்றாருல, அம்மாவை அவர் சமாதானப்படுத்திக்குவாரு. முதல்ல டிஃபனை அப்பா கையில கொடுங்க. வேணா அருண், அதெல்லாம் முடியாது. அக்காக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. நானே எடுத்துட்டு போறேன். அத கொடு. மாமா, நான் சொல்றேன்ல மாமா. கொடுன்னு சொல்றேன்ல. என் வைஃபை பாத்துக்க எனக்கு தெரியும்.
சித்தி இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுங்க ரெண்டையும் முதல்ல பிரிக்க ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என் பொண்டாட்டியை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும்னு கீழே என்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இங்க நின்று வாசல்லையே பம்மிக்கிட்டு இருக்காரு ஜேம்ஸ் பாண்ட். பரவாயில்லையே, ஜேம்ஸ் பாண்ட் ஒரு வழியா தைரியம் வந்து உள்ள போயிட்டாரு. உள்ள என்ன ஆக்ஷன் சீன் நடக்குதுன்னு பாப்போம். அகிலா, உங்களை யார் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னது? பரஜா எங்க போய் தொலைஞ்சா? உங்களை எல்லாம் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு தானே நான் இந்த ரூம்லயே கிடக்குறேன். அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்து டென்ஷன் பண்றீங்க? உன்னை டென்ஷன் பண்ணணுங்கிறது என் நோக்கம் இல்லை அகிலா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் வனஜா கிட்ட இருந்து டிஃபனை பிடுங்கி நான் கொண்டு வந்தேன். ஆதி கல்யாண விஷயத்துல நீங்க எனக்கு பண்ணிருக்கிற துரோகத்தை என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாதுங்க. மறக்கவே கூடாது. உங்க முகத்தை பார்த்தாலே, உங்க குரலை கேட்டாலே நீங்க பண்ண துரோகம் தான் என் நினைவுக்கு வருது. நீங்க பேசுற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. முதல்ல போங்க இங்க இருந்து. உன் கோபம் நியாயமானதுதான் அகிலா, நான் ஒத்துக்கிறேன். உன்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சது தப்புதான். இன்னும் சொல்ல போனா ஆதி உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லும் போது கூட இப்போ வேண்டாம், சமயம் பார்த்து உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன்னு ஆதியை உன்கிட்ட சொல்லாம தடுத்தது கூட நான் தான். அதனால நீ என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. பார்வதி பாவம், அவளை தண்டிக்காத. என்ன பேசுறீங்க நீங்க? நான் மட்டும் அவளை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்க முடியுமா? ஆதியையும் பார்வதியையும் நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதுல எனக்கு சந்தோஷம் தான் அகிலா. பார்வதி, ஆனா பார்வதிய பூஜை ரூம்ல விளக்கேத்த கூடாதுன்னு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னியாமே? ஆமா சொன்னேன். அதனால என்ன, நான் இப்ப கொடுமைக்காரியா? உங்க மகனோட பொண்டாட்டிய பத்தி கவலைப்படுற நீங்க கொஞ்சமாவது உங்க பொண்டாட்டிய பத்தி கவலைப்படுறீங்களா? ஆதி பார்வதி கல்யாண விஷயத்துல நான் வழக்கமான அகிலாண்டேஸ்வரியா இருந்து முடிவெடுத்திருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் குடும்பமா இருந்திருக்குமா? என் புள்ள ஆதியோட சந்தோஷம் முக்கியம்னு தானே நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னை என்ன பண்ண சொல்றீங்க? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேல குத்தம் சுமத்துறீங்களே தவிர ஏன் இடத்துல இருந்து என்னோட வலியையும் என்னோட வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல இங்க யாருமே இல்லையே.
முடிவுல உறுதியா தான் இருக்கா.